அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எருசலேமை அகமகிழ், அவள் மீது அன்பு கொண்ட அனைவரும் ஒன்று கூடுங்கள். துயருற்ற நீங்கள் மகிழ்ந்து அக்களியுங்கள், அதனால் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் நிறைவாக ஆறுதல் பெற்று மகிழ்வடையுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறுகின்ற பொழுது இறைவனிடத்தில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒரு பாவி மனம் திரும்பி இறைவனிடம் செல்கின்ற பொழுது இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை, என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், அவன் கண்டடைந்துள்ளான் என்று இயேசு சொல்லுகிறார். நாமும் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற இளைய மகனைப் போல இறைவனை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றோம். இந்த திருப்பலியின் வழியாக, திருவிருந்தின் வழியாக நாம் திரும்பி வருவோம், இறைவன் மகிழ்ச்சி அடைவான் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நம்முடைய பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை திருவாக்குகள் 9 மற்றும் 10-12 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரவேலர் கில்காக்கில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது.
இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34 பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை திருவாக்குகள் 17 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர்.
அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் மண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும். ஏனெனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்து வந்தான். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக திருப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய நற்செய்தி வாசகமும் மற்ற 2 வாசகங்களும் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் நம் மீது தான் வைத்திருந்த அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் புது வாழ்வு பெறுகின்ற பொழுது இறைவனிடம் காணக்கூடிய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் அவன் உயிர் பெற்றுள்ளான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட நாள் முதல் இந்த 3 ஆண்டுகளிலே மக்களோடு மக்களாக தன்னை இணைத்து அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை தன்னுடைய அனுபவங்களாக இணைத்து கொண்டு பாவம் தவிர துன்பத்திலும் இன்பத்திலும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் நல்ல ஆலோசகராகவும் நோய் நீக்கும் மருந்தாகவும் நல்ல ஒரு தந்தையாகவும் தாயாகவும் உடன்பிறப்பாகவும் நண்பராகவும் எல்லா வழிகளிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டுகள் பயணத்திலே மக்களை ஆறுதல் படுத்தினார், ஆற்றுப்படுத்தினார். இப்படி மக்களை ஆறுதலிலும் ஆற்றுப்படுத்துவதிலும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல, புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைகளுக்கு ஏற்றார் போல அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து இறையரசு பணியை மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக கொடுத்து கொண்டிருந்தார். இது ஒருபுறம் இருக்க, இயேசுவினுடைய பணி வாழ்விலே தடைகளாக இருந்து கொண்டிருந்த பரிசேய கூட்டம், சதுசேய கூட்டம், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய உள்மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பல உவமைகளின் வாயிலாக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை படம் பிடித்தும் காட்டியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி பல உவமைகளின் வழியாக பரிசேய கூட்டம் செய்கின்ற தவறுகள் என்ன என்பதை சுட்டி காட்டிய உவமைகளில் ஒரு தலை சிறந்த உவமை இந்த ஊதாரி மைந்தன் உவமை என்று கூட சொல்லலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஊதாரி மைந்தனுடைய உவமையை நீங்களும் நானும் பார்க்கின்ற பொழுது 3 விதமான நபர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று தந்தை, 2வது இளைய மகன் ஊதாரி மைந்தன், 3வது மூத்த மகன் தந்தையோடு தன்னுடைய நாட்களை கடந்து வருகிறவன். தந்தையினுடைய குணநலன்களை பார்க்கின்ற பொழுது இரக்கமுடையவர், அன்பு செலுத்தக்கூடியவர், மன்னிப்பை அபரிவிதமாக கொடுக்கக்கூடியவர், காலம் தாழ்த்தாமல் காத்து கொண்டிருக்கின்றவர், தான் வயது முதிர்ந்தாலும் தன் உடல்நிலை குறைந்தாலும் தன் மகன் வருவான் என்ற நம்பிக்கையோடு வீட்டின் வாசல் அருகிலே அமர்ந்து கொண்டு காவல் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தலை சிறந்த தந்தையினுடைய மனப்பக்குவத்தை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தன் தந்தையை தன் தந்தையோடு இணைத்து காட்டுகிறார். 2வது இளைய மகன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த இளைய மகன் தன் தந்தையிடமிருந்து சொத்துக்களை பிரித்து கேட்டு செல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. யூத முறைப்படி பார்க்கிற பொழுது சொத்துக்களை பிரிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு நடைமுறை வாழ்க்கையை வாய்ச்சொல்லாக, வாய்ச்சட்டமாக இந்த யூத சமுதாயம் வைத்திருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரிப்பது என்றால் தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகுதான் அந்த சொத்துக்களை பிரிக்க முடியும். தந்தை உயிரோடு இருக்கிற பொழுது எந்த ஒரு மகன் தன் தந்தையிடம் சொத்துக்களை பிரித்து கொடு என்று சொல்லுகிறானோ அது எதை குறிக்கிறது என்றால், தந்தையினுடைய உயிரை கூட அவன் பொருட்படுத்தாமல் அழிந்து போகக்கூடிய செல்வத்தின் மீது அவன் ஆர்வம் கொண்டிருக்கின்றான். தந்தையினுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தந்தையை பற்றி அவன் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் உயிரோடு கொள்ளுவது போல என்று சொல்லுவார்கள். எனவே தந்தையிடம் சொத்துக்களை பிரித்து கேட்பது என்பது தன் தந்தையை கொன்று சொத்துக்களை எடுத்துச் செல்வது போல காணப்படுகிறது. இன்னும் இந்த சொத்துக்களை பிரிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இணைச்சட்டம் 21 அதிகாரம் 17வது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். தந்தை தன் மகனுக்கு சொத்துக்களை பிரிக்கிறார் என்றால் மூத்த மகனுக்கு 3/2 பகுதியும்
இளைய மகனுக்கு 1/3 கொடுக்க வேண்டும். இதுதான் யூத முறைப்படி சொத்துக்களை பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள். எனவே 1/3 இந்த இளைய மகன் தன் தந்தையினுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அழிந்து போகக்கூடிய செல்வத்தின் மீது ஆசை கொண்டு சொத்தை பிரித்து எடுத்து செல்லுகிறான். 3வது மனநிலை மூத்த மகன். இந்த நற்செய்தி வாசகத்தை மேலோட்டமாக நாம் கவனிக்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது, மூத்த மகனுடைய ஆதங்கத்தை அவன் வெளிப்படுத்துகின்ற பொழுது உண்மையிலேயே நீங்களும் நானும் மன இரக்கம் கூட கொள்ளுவோம். ஏனென்றால் இந்த அளவிற்கு தந்தையோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மகன் தன் நண்பர்களோடு விருந்து உண்ணுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கவில்லையே இந்த தந்தை. ஆனால் சொத்துக்களை அழித்துவிட்டு விளைமகளிரோடு தன்னுடைய நாட்களை கழித்துவிட்டு வருகின்ற இந்த இளைய மகனுக்கு முதல் தரமான ஆடையும் விரல்களுக்கு மோதிரமும் கால்களுக்கு பாதசாரிகளும் கொடுத்து அவனை ஆற்றுப்படுத்தி அவனை மகிழ்விக்கிறார் என்றால் தந்தை ஓரவஞ்சனை பார்க்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பார்வைக்கு இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே மறையுரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த உவமை தெளிவாக சொல்லுகிறது. என்னவென்றால், பாவி மனம் திரும்பி வருகிறான். இது இறைவனுடைய எதிர்பார்ப்பு. இப்படி பாவி மனம் திரும்பி வருகின்ற பொழுது அங்கே அந்த தந்தை அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவன் மட்டுமல்ல தன் உடன்பிறப்புகள், தன்னுடைய பணியாளர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில அழைத்து செல்லுகிறார் என்பது போல விண்ணகத்திலும் ஒரு பாவி மனம் மாறி வருகின்ற பொழுது அதே மகிழ்ச்சி காணப்படுகிறது. மனமாறுகள், நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அந்த மனமாற்றம் இந்த இளைய மகன் வழியாக வெளிப்படுத்துவதை காணப்படுகிறது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் இறையில் வல்லுநர்கள் தத்ரூபமாக சொல்லுவார்கள். இந்த இளைய மகன் யாருக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் புற இனத்து மக்களுக்கு. இறைவனை அறியாமல் இறைவனை விட்டு விலகிச் சென்ற இந்த புற இனத்து மக்கள் வருகின்ற பொழுது அவர்களை இறைவன் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும், இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்ற இந்த யூத சமுதாயத்தை சார்ந்த பரிசேய கூட்டங்கள் இறைவனுக்கு எதிராக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டி காட்டுவதை போல இந்த ஊமையும் சொல்லப்படுகிறது என்று இறையியல் வல்லுநர்கள் ஒப்பிட்டு சொல்லுவார்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி மனம் மாறி வருகின்ற இந்த இளைய மகனை ஒருபுறம் வைத்திருந்தாலும் மூத்த மகனை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லுவதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டோம், எங்களுக்கு மீட்பு உண்டு என்று பெருமையோடும் தலைகணத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பரிசேய கூட்டத்தை போல நான் கிறித்தவன், கிறித்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பெருமையோடு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் பல நேரங்களிலே இந்த மூத்த மகனை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தன்னுடைய தம்பி திரும்பி வந்துவிட்டான் என்பது தந்தை பெருமைப்பட்டாலும் மூத்த மகன் பெருமைப்படவில்லை. மாறாக அவன் வீட்டின் உள்ளே வர அவன் தயங்கினான். தந்தை இருக்கின்ற அந்த வீட்டின் உள்ளே வருவதற்கு தயங்குகிறான். எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ, அன்பு இருக்கிறதோ, மன்னிப்பு இருக்கிறதோ, இரக்கம் இருக்கிறதோ, வாழ்வு இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அவன் வருவதற்கு தயங்குகிறான். தந்தை அவனை சென்று கெஞ்சி அழைப்பு கொடுக்கிறார். உள்ளே வா என்று அழைப்பு கொடுக்கிறார். உள்ளே வர மனம் இல்லாதவனாக அவன் வெளியே நின்று கொண்டு தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை நாட்கள் பூட்டி வைத்திருந்த அந்த சிந்தனைகளை அவன் வெளியே எடுத்து வருகிறான். அவன் யார் என்பதையும் வெளிப்படுத்தி விட்டான். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு இருக்கின்ற இல்லத்தில், இரக்கம் இருக்கின்ற இல்லத்தில், மன்னிப்பு இருக்கின்ற இல்லத்தில், வாழ்வு இருக்கக்கூடிய இல்லத்தில் இறைவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு இறைவன் நம்மை அன்போடு, கரிசனையோடு, இரக்கத்தோடு, மன்னிப்போடு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பிறர் மீது குற்றங்களை, குறைகளை காட்டிக்கொண்டு நான் நியாயமுள்ளவன், உண்மை உள்ளவன் என்று குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மூத்த மகனை போல
நாமும் நம்முடைய வாழ்நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளைய மகன் திரும்பி வருகிறான். அவன் சொன்ன வார்த்தையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இனி நான் உன்னுடைய மகன் என்று சொல்லப்படக்கூட நான் தகுதியற்றவன், ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற வேலையாட்களைப் போல நான் வாழ வேண்டும் என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டு உள்ளே வருகிறான். நாமும் இந்த இளைய மகனைப் போல நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான தவறான சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எழுந்து நம் தந்தையின் இல்லத்திற்கு செல்லுவோம். மூத்த மகனைப் போல பிடிவாதம் உள்ளவர்களாக, நான், எனது, என்னுடையது என்கின்ற தலைகணத்தோடு இல்லாமல் தாழ்ச்சி உள்ளவர்களாக, மனம் மாறியவர்களாக இயேசுவை நோக்கி செல்லுவோம். அப்பொழுது மீட்பு நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த தவக்கால திருப்பயணம் கூட நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் இறைவனுடைய ஆளுமையும் ஆட்கொள்ளுதலும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுரக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகினரை வாரின் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகினரை வானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலக மீட்புக்காக உமக்கு உகந்தவர் ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுறுதிகளிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமகளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகில் மக்குந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளுமை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். நன்றி கூறி மன்றாடுவமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு வாழ்க, வாழ்க, வாழ்க.